கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக அப்பா நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அடியானை மறைத்து நீங்கள் முற்றிலும் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இது ஒரு ஆறுதலான ஒரு செய்தி. உபத்திரவம் நிறைந்த இந்த நாட்களிலே தேவன் நம்மை ஆற்றி தேற்றுகிறதற்காய் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆற்றுகிற அந்த தேவனுடைய தேறுதல் அல்லது தேவன் தருகிற ஆறுதல் நம்முடைய தாய் தகப்பன் நம்மை தேற்றுவதை விட அது மேலானது. இன்னும் சொல்லப்போனால் மனித ஞானத்திற்கு அல்லது மனிதன் கிரகிக்க முடியாத அளவிற்கு அவருடைய ஆறுதலும் தேர்தலும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். இதை உணர்ந்தவர்கள் என்னோடு கூட ஆம் என்று சொல்ல முடியும். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று அடுத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேமிலே தேற்றப்படுவது என்பது நாம் சபையிலே ஆராதிக்கும் போது அல்லது சபையிலே ஆராதிக்க முடியாத இந்த காலகட்டத்திலே தேவ பிரசன்னத்திலே நாம் நிறைந்திருக்கும் போது நாம் தேற்றப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 51ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். மிக அருமையான ஒரு வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் என்பது சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம்தான் சபை. நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த சீயோன் என்கிற அந்த லேபலுக்கு கீழே நாம் வருகிறோம். சீயோனிலே அவர் நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். 84ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கும்போது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்றும், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தேவனுடைய பிரசன்னத்திலே வரும்போது, இந்த நாட்கள் ஆலயத்திலே ஆராதிக்க முடியாத தடைகள் நிறைந்த இந்த நாட்களிலே வீட்டிலே உட்கார்ந்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது அல்லது நம்முடைய தனி ஜெபத்திலே குடும்ப ஜெபத்திலே தேவ பிரசன்னத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறும்போது நமக்கு அந்த சீயோனிலே உண்டாகிற ஆறுதல், எருசலேமிலே தேற்றப்படுகிற அந்த ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. தேவன் அவர் ஆற்றி தேற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய நிந்தையை மாற்றி நமக்கு இருக்கிற அந்த நெருக்கங்களை மாற்றி, இப்பொழுது இந்த காலகட்டத்திலே பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான துர்ச்செய்திகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு நெருங்கினவர்கள் அநேகர் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. நம்மை விட பலவான்கள், நம்மை விட பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் ஜீவித்தவர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே இல்லை. ஆனாலும் தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர் பாதுகாத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கும் காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். இது சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் என்னுடைய நிந்தை என்னை நெருக்கினது, என்னுடைய இருதயம் பிளக்கப்பட்டது போன்ற வேதனை, பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். ஆனால் மனிதர்களுக்குள்ளே தேற்றப்படுகிறவர்கள் யாரும் இல்லை. ஒரு மனிதன் நமக்கு ஆறுதல் சொல்லும்போது அல்லது நம்மை தேற்றும் போது
அந்த ஆறுதல் அது ஒரு ஒரு கொஞ்ச நேரம்தான் அந்த ஆறுதல் நம்மை தேற்ற முடியும், ஆற்ற முடியும். ஆனால் ஒரு தாய் தேற்றுவது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுவாரேயானால், அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவாரேயானால், அந்த ஆறுதல் மெய்யான ஒரு ஆறுதலாக, தேறுதலாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். யோபுவின் புத்தகம் 16ஆம் அத்தியாயம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது யோபு சொல்லுகிறார், அவரை தேற்ற வந்த அவருடைய நண்பர்கள் அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர்கள் என்று சொல்லுகிறார். மிசரபிள் கம்ஃபர்டஸ், ஆங்கில வேதாகமத்திலே நாம் வாசிக்கும்போது மிசரபிள் கம்ஃபர்டஸ். இதே போல தான் இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் அவர்கள் மிசரபிள் கம்ஃபர்டஸாக மாறிவிடுகிறார்கள். நோயாளிகளை சந்திக்க போகிறவர்கள் அல்லது நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்கிறவர்கள் அந்த நோயை சில நேரங்களிலே பெரிதுபடுத்தி பேசி பரிதாபமான வார்த்தைகளை சொல்லி அந்த நோயாளியை சந்திக்க போனவரை தேற்றுகிற ஒரு அனுபவங்கள் நடந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோபு 16:2 நாம் வாசிப்போம். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர்கள். யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறார், ஆட்டி தேற்றத்தான் வந்தார்கள், ஆனால் ஆட்டி தேற்ற முடியவில்லை. அதற்கு பதிலாக யோபுனுடைய வேதனைகள் பெருகினது என்று பார்க்கிறோம். அதுபோன்ற ஒரு தேற்றல் அல்ல, அதுபோன்ற ஒரு ஆறுதல் அல்ல, தேர்தல் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தர விரும்புகிற ஒரு ஆறுதல். நாம் வாசித்த அந்த முதல் வசனத்திலே ஏசாயா 66:13 ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இன்றைக்கு இந்த வசனத்தை அடிப்படையாய் வைத்துக்கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே பல தாய்மார்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு 15 தாய்மார்களை உங்களுக்கு சுட்டி காட்டி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்களோ, என்னவாய் அங்கலாய்த்தார்களோ, பாடுபட்டார்களோ, அதுபோல ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவன் என்று அப்படியா இந்த கருத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஏவாளை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த வேத புத்தகத்திலே ஆரம்பத்திலே ஒரு தாயை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 20வது வசனத்திலே ஏவாள் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவள் தாயானாள். இன்றைக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காகத்தான் நாம் இத்தனை பிரயாசங்களை படுகிறோம். இந்த ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவதற்கு பல வகையான பாடுகள், உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போய்த்தான் அதை நிரப்ப முடிகிறது. இது ஏன் இதை செய்கிறோம்? நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானாள். தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? நீங்களும் நானும் எப்படி ஆகிலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அந்த சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்வதை விட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது மிக பொருத்தமான வார்த்தையாயிருக்கும். அல்லது நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். அதை குறித்து நான் இன்னொரு தடவை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். அது நித்திய ஜீவனுக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்படுகிற ஒரு அனுபவம் தான் ஏவாள் என்கிற தாய் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் பலவிதமான உங்களுடைய அந்த எய்ம் அல்லது பலவிதமான ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது என்னவென்றால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். 2வது வேதத்திலே ஒரு தாயை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயம் 9வது வசனம். ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். இங்கே சாராள் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகனை குறித்து அவள் சொல்லும்போது, ஈசாக்கை குறித்து அவள் எப்படி அங்கலாய்க்கிறாள்? ஆகாருக்கு பிறந்த அந்த குமாரன்
ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை பரிகாசம் பண்ண விட்டார். நீங்களும் நானும் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வோமேயானால், இயேசுவை உண்மையாய் பின்பற்றி கொள்வோமேயானால், பலர் நம்மை நிந்தித்தாலும், பலர் நமக்கு பல வேதனையான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும், வேதம் சொல்கிறது தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார் என்று சொல்வது போல அவருடைய பிள்ளைகளையும் அவர் பரிகாசம் பண்ண அவர் அனுமதிப்பதில்லை. சாராள் சொல்லுகிறாள், ஆகாருக்கு பிறந்த அந்த எகிப்தியருக்கு பிறந்த அந்த குமாரன் என்னுடைய மகனை பரியாசம் பண்ணுகிறான், அதை என்னால் சகிக்க முடியாது. அதே அன்புதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல வைத்திருக்கிறார். அவர் தேவ சித்தம் இல்லாமல் இன்னொருவர் நம்மை பரியாசம் பண்ணுவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. மூன்றாவதாக ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயத்திலே 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளை சாவதை நான் காண விரும்பவில்லை. ஆகார் சொல்லுகிறாள், இஸ்மவேலோடு கூட வனாந்தரத்திலே சுற்றி திரிகிறாள், குடிப்பதற்கு தண்ணி இல்லை. அங்கே சாராள் ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாள். தண்ணீர் இல்லாமல் அந்த பிள்ளை தவித்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்திலே பிள்ளை இறந்து விடுவானோ என்கிற அச்சம் ஆகாருடைய உள்ளத்திலே வருகிறது. என்னுடைய பிள்ளை நான் சாகிறதை விரும்ப மாட்டேன். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமா கெட்டு போவதை அவர் விரும்பவில்லை. ரோமர்கள் இந்த நிருபம் 6ஆம் அத்தியாயம் 23வது வசனத்திலே, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல்ல சொன்னேன், ஏவாள் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாயிருக்கிறாள். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த வாஞ்சை நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் தேவன் நமக்கு தாயாக மாறுகிறார். நம்மை பரியாசம் பண்ண விடாமல் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர் நம்மை வழிநடத்த சித்தமாயிருக்கிறார். நான்காவதாக ரெபேக்காளை குறித்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 4வது தாயாக ஆதியாகமம் 27ஆம் அத்தியாயம் 10வது வசனம். ஆதியாகமம் 27ஆம் அத்தியாயம் 10வது வசனம். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். ரெபேக்காள் தன்னுடைய குமாரன், தான் நேசித்த குமாரன் யாக்கோபை அழைத்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் மரணம் அடைய போகிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகையால் நான் சமைத்து தந்த இந்த ஆகாரத்தை உன்னுடைய தகப்பனிடத்திலே கொண்டு கொடு, அவர் அதை சாப்பிட்ட பிறகு உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையிலே வர வேண்டும், உயர்ந்த அந்தஸ்திலே வர வேண்டும், நல்ல பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று ஒரு தாய் விரும்புவது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நான் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவேதான் ஆபிரகாமை அழைத்தவர் சொன்னார், ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயம் 2வது வசனத்திலே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னொரு ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும்போது அதே ஆதியாகமம் 27ஆம் அத்தியாயத்திலே 46வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் எனக்கு உயிர் வெறுப்பாய் இருக்கிறது. நீ கானானிய ஸ்திரீகளிலே நீ பெண் கொள்ளாமல் நீ என்னுடைய ஜனத்திலே நீ பெண் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறான். இது எந்த சூழ்நிலை என்றால், முதல் மகன் கானானிய ஸ்திரீகளை மணந்திருக்கிறான். இருதயத்திலே அவள் நோவுபட்டிருக்கிறாள். 2 கானானிய ஸ்திரீகளை மணந்து அந்த தேவனுடைய பரிசுத்தம் அங்கே கெட்டு போயிருக்கிறது. தன்னுடைய 2வது குமாரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிந்தை வந்து விடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விடக்கூடாது என்று தன்னுடைய மகனை அழைத்து, நீ என்னுடைய ஜனத்திலே நீ பெண் கொள்ள வேண்டும், இந்த கானானிய ஸ்திரீகளிடத்திலே நீ பெண் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். இது எதை காட்டுகிறது? தேவனுடைய பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருப்பதை குறித்து காட்டுகிறது. தேவனுடைய பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்கு தாயாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
அதே நேரத்தில் நம்முடைய பரிசுத்தத்தில் தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மிக அருமையான ஒரு பகுதி, நம்ம அடிக்கடி தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேழையாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் பங்கு ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் பங்கு ஏது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு ஏது? இப்படியே அழகாக நேர்த்தியாக பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தோடு கூட இணைந்து விடுவோமேயானால் தாய் தேற்றுவது போல தேவன் நம்மை தேற்ற முடியாது. அந்த பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர், பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும் போதுதான், பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் வளரும் போதுதான் அந்த ரெபேக்காள் தன்னுடைய மகன் தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு விலகி சென்று விடக்கூடாதே என்று அங்கலாய்த்தது போல நம்முடைய அங்கலாய்க்கிற ஆண்டவர் தாய் போல இருந்து எருசலேமிலே சீயோனிலே அவர் நம்மை தேற்றி ஆற்றி வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். 5ஆவதாக மோசையின் தாயை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மோசையினுடைய தாயினுடைய பேர் அந்த இடத்துல எழுதப்படவில்லை. வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அத்தியாயம் 2வது வசனம், 4வது வசனம், 7லிருந்து 9 வசனங்கள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டு இருந்தாள். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். பார்வோனுடைய உத்தரவு இருக்கிறது. முதலாவது மருத்துவச்சிகளிடத்திலே சொல்லுகிறார், எபிரேய ஸ்திரீகள் ஆண் குழந்தைகளை பெறும்போது நைல் நதியிலே தூக்கி வீசிவிடு என்று சொல்கிறார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடியினாலே அப்படி செய்யவில்லை. தேவனுக்கு பயந்தபடியினாலே மருத்துவச்சிகளுடைய குடும்பங்கள் தலைத்தோங்கி செய்தார் என்று வேதம் சொல்கிறது. 2ஆவதாக மருத்துவச்சிகள் தன்னுடைய திட்டத்திற்கு ஒத்து வரவில்லை என்கிற காதை அறிந்த பார்வோன் சொல்லுகிறார், எபிரேய ஸ்திரீகள் ஆண் குழந்தைகளை பெறும்போது அந்த ஆண் குழந்தைகளை நைல் நதியிலே தூக்கி எறிந்து விட வேண்டும் என்று. அந்த சூழ்நிலையிலே மோசையினுடைய தாய் தன்னுடைய மகன் அழகுள்ளவன் என்று கண்டு, ஆவிக்குரிய அழகுள்ளவன் என்று கண்டு, வருகின்ற நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த திட்டம் இருப்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினதை உணர்ந்து அந்த மகனை தூக்கி அந்த நைல் நதியிலே போடாமல், அதிகாரத்திற்கு எதிர்த்து நின்று, அதிகாரத்திற்கு பயப்படாமல், துணிச்சலுடன், அக்கறையோடு, கரிசனையோடு தன்னுடைய குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்து பாதுகாத்தார். அதற்கு மேல் ஒளித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே வரும்போதுதான் அந்த நைல் நதியிலே தூக்கி வீசாமல் நைல் நதியின் ஓரத்திலே ஒரு நாணற்பட்டியை செய்து அதிலே பிசினும் கீழும் பூசி, நான் அந்த நாணற்பட்டி என்கிற தலைப்பிலே ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன், அதை கேட்டு பாருங்கள். அதிலே வைத்து அங்கே அந்த பெட்டியை நைல் நதி ஓரமாய் வைத்து இன்னும் மிகுந்த அக்கறையோடு அவனுடைய தமக்கை அங்கே காவலுக்கு வைத்து அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வர சொல்லி அனுப்புகிறான். இவ்வளவு அன்புள்ள தாய், அதைவிட அன்புள்ள தாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பாலகனுக்கு பால் கொடுக்க மறக்கிற சம்பவத்தை நாம் கேட்க முடியாது. அப்படியே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்தால், இன்றைக்குள்ள நவீன தாய்கள் அப்படி இருக்கிறார்கள். நான் அதை பற்றி விவரமாய் நான் பேச வரவில்லை. அப்படியே ஒரு நார்மல் தாய் தன்னுடைய பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்க மறக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் உங்களை மறப்பதில்லை, உங்களை எல்லாம் என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய உள்ளங்கைகளில் என்கிற ஒரு செய்தி நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன், அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை அப்படி தேவன் நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு ஆண்டவர் அவருடைய உள்ளங்கைகளிலே வைத்து நம்முடைய எதிர்காலத்தை அவர் உணர்ந்து நம்முடைய எல்லா நெருக்கமான சூழ்நிலைமைகளுக்கு மத்தியிலும் அவர் நம்மை ஆற்றி தேற்றுகிற தாயாய் காணப்படுகிறார். 6ஆவதாக
சிம்சோனுடைய தாய் அல்லது மனோவாவுடைய மனைவி, அந்த தாயினுடைய பெயரும் எனக்கு தெரிந்த வரைக்கும் எழுதப்படவில்லை. நியாயாதிபதிகள் 13ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதி. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தாயும் தகப்பனும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றாங்க, நாங்கள் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு தரிசனமான தூதனானவர் திரும்பி ஒரு தடவை எங்களுக்கு தரிசனமாகி எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்றாங்க. இந்த வாஞ்சை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே வருமே ஆனால் நம்முடைய ஆண்டவர் தாயை போல நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்ம பிள்ளைகள் டாக்டராக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், இன்ஜினியர் ஆக வேண்டும், IAS ஆக வேண்டும், அல்லது உயர்ந்த பதவியில் வர வேண்டும், உயர்ந்த அந்தஸ்தில் வர வேண்டும். எதையுமே நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும்ப்பா, உமக்காக எப்படி வளர்க்கணும். தாய் கருத்தரிக்கும் போதே, ஆண்டவரை, என்னுடைய கற்பத்தில் இருக்கிற குழந்தை உமக்கு பிரியமான குழந்தையாய் வளர எனக்கு உதவி செய்யும், அப்படி அந்த குழந்தைக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிற தாய்கள் எழும்புகிற குடும்பங்களை ஆண்டவர் தாய் போல தேற்றுகிறார். அவர் ஆறுதல் படுத்துகிறார், ஆற்றி தேற்றுகிறார். எருசலேமிலே தேற்றப்படுவது போல, சீயோனிலே தேற்றப்படுவது போல அவர் தேற்றுகிற தாயாக மாறுகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களை காட்டிலும், சத்துவங்களை காட்டிலும், வல்லமைகளை காட்டிலும், பதவிகளை காட்டிலும், பட்டங்களை காட்டிலும், அந்தஸ்துகளை காட்டிலும் ஒரு மேலான ஒரு அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்டென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம். அதுதான் ஞானம். அவன்தான் ஞானவான், அவன்தான் புத்திமான். அதை நம்முடைய பிள்ளைகள் பெற வேண்டும் என்கிற வாஞ்சிக்கிற தாய்கள் இருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் தாய் போல தேற்றி அவர் ஆதரிக்கிறார். 7வதாக அன்னாளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அத்தியாயம் 19வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அத்தியாயம் 19வது வசனம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தேய்த்து கொண்டு வருவாள். சாமுவேல் அன்னாள் தேவ சமூகத்துல அழுது மன்றாடி ஜெபிக்கிறார். தன்னுடைய சக்களத்தினுடைய அந்த பரிகாச பேச்சுகள், அதான் நான் சொன்னேன், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். அன்னாள் மலடியாய் இருக்கும்போது சக்களத்தி பரிகாசம் பண்ணுகிறாள். அந்த வேதனை தாங்க முடியாமல் தேவ சமூகத்தில் அழுது மன்றாடி ஜெபித்து தேவனிடத்தில் இரக்கம் பெற்று ஏலியினுடைய வார்த்தையின்படி ஏற்ற காலத்தில் ஒரு புத்திரனை பெறுகிறாள். அப்படி நான் ஒரு புத்திரனை பெறுவேனே ஆனால் உம்முடைய ஊழியத்திற்கு நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லியிருந்தால், அப்படியே பிள்ளை பால் மறந்த உடனே சாமுவேலை அழைத்து சென்று ஏலியினிடத்தில் ஒப்படைக்கிறாள். ஆனால் வருடந்தோறும் எருசலேம் தேவாலயத்திற்கு போகும்போது, காணிக்கை செலுத்த போகும்போது, வேதம் ஒரு அருமையான ஒரு சாதாரணமான ஒரு சம்பவத்தையும் தப்ப விடாமல் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு சின்ன சட்டையை தேய்த்து கொண்டு அவள் அங்கே போவாள். ஒரு சின்ன சட்டை பாருங்க, அது தாயினுடைய அன்பை காட்டுகிறது. ஒரு சின்ன சட்டை. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் BSc படிக்கும்போது என்னுடைய தாயார் அவங்களுடைய சேமிப்பிலிருந்து ஒரு நாள், அந்த நாட்கள் 5 ரூபாய் ஒரு சட்டையுடைய துணி விலையும் அதனுடைய தையல் கூலியும் தந்து, நீ ஒரு சட்டை வாங்கி, ஒரு துணி வாங்கி சட்டை தைத்து போடு என்று சொன்னது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது, மிகுந்த மனமகிழ்ச்சியை கொடுத்தது. அதே போல அந்த சாமுவேல் மகிழ்ந்திருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளை நேசிக்கிற தாய்கள், பிள்ளைகள் மேலே அக்கறை உள்ள தாய்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் தேவன் தாயை போல தேற்றுகிறவராய் மாறுகிறார். இன்றைக்கு பிள்ளைகளை உதாசீனம் பண்ணுகிற பெற்றோர்களை பார்க்கிறோம். வேலையை நிமித்தம், பலவிதமான அலுவல்களின் நிமித்தம் பிள்ளைகள் உதாசீனம் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் அப்படி உதாசீனம் பண்ணாமல் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்கிற அந்த உத்தரவாதத்தில் உண்மையாயிருக்கிற தாய்களுடைய வாழ்க்கையில் தேவன் தாயை போல தேற்றி ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளையிடுகிறார். 8வதாக ஒரு தாயை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள், நான் அந்த சம்பவத்தை சொல்லிவிடுகிறேன், நீண்ட சம்பவம். 3ஆம் அத்தியாயம்
16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை நான் வாசிக்கும்போது அங்கே 2 வேசிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 வேசிகள் ஒரே வீட்டிலே இருக்கிறார்கள், இருவரும் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள். அவங்க தூக்கத்தில் புரண்டு படுக்கும்போது ஒரு வேசி தன்னுடைய குழந்தையின் மேல் விழுந்து அந்த குழந்தை மரித்து விடுகிறது. மறுநாள் காலையில் அவள் என்ன பண்ணுகிறா, அந்த தூக்கத்திலே என்ன பண்ணுறா, அடுத்த வேசியினுடைய குழந்தையை தன் பக்கமாய் போட்டுவிட்டு இறந்த அந்த குழந்தையை அடுத்த வேசியினுடைய பக்கத்திலே போட்டு விடுகிறாள். 2வது அவள் பார்க்கிறாள், தன்னுடைய குழந்தை இல்லை என்று அறிந்து கொண்டு ராஜ சமூகத்திலே சாலமோன் ராஜாவிடத்திலே அது நீதி கேட்டு 2 பேரும் புறப்பட்டு செல்கிறார்கள். இருவரும் வாதாடுகிறார்கள். இறந்த குழந்தை என்னுடைய குழந்தை அல்ல என்று இருவரும் வாதாடுகிறார்கள். உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தை என்று இருவரும் வாதாடுகிறார்கள். சாலமோன் ஞானி, அன்றைக்கு உலகத்தில் இருந்த சகல மனிதர்களிலும் அதிகமாய் ஞானம் பெற்றிருந்த அந்த மனிதன் காரியத்தை விளங்கி கொண்டு ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், உயிரோடு இருக்கிற குழந்தையை 2ஆய் பிளந்து விடுவோம், இருவருக்கும் பாதியாய் கொடுத்து விடுவோம் என்று சொன்னபோது அந்த உண்மையான அந்த குழந்தையினுடைய தாய் சொல்கிறாள், அப்படி பிளக்க வேண்டாம் ஐயா, அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறாள். அந்த பொய்யாக சொன்ன தாய் சொல்கிறாள், பிளந்து விடுங்கள், அவளுக்கும் வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறாள். அந்த உண்மையான தாய் யார் என்பதை கண்டுகொண்டு அந்த உண்மையான தாயினிடத்திலே ராஜா அந்த குழந்தையை ஒப்படைத்ததாக பார்க்கிறோம். தன் பெற்ற குழந்தைக்காக துடிக்கிற ஒரு தாய், பரிதபிக்கிற ஒரு தாய், தன்னுடைய குழந்தை 2ஆக பிளக்கப்படுவதை அதை கொல்வதை விரும்பாத ஒரு தாயை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஜப்பானில் சொல்லுவாங்க, முதியோர்களை அவங்க ஒரு வயது ஆன பிறகு அவர்களை அழைத்து கொண்டு போய் காடுகளில் தன்னந்தனியாய் விட்டு வந்து விடுவார்களாம். அப்படி ஒரு வாலிபன் தன்னுடைய தாயை தோளின் மேல் வைத்து சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அந்த தாய் வயோதிக தாய், செயலற்ற அந்த தாய், அந்த சூழ்நிலையிலும் அந்த போகிற பாதையிலெல்லாம் இருக்கிற மலர்களை பறித்து அந்த தரையிலே போட்டுக்கொண்டே போனார்களாம். கொஞ்சம் தூரம் போன உடனே தாய் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று அந்த மகன் கேட்டானா, நடந்த உண்மை சம்பவம். ஏம்மா, நானும் உன்னை காட்டில் கொண்டு விட போகிறேன், நீ இந்த மலர்களை பறித்து போட்டு கொண்டே போகிறியே எதற்காக என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னாளா, நீ என்னை கொண்டு விட்டுறது சரிதான்ப்பா, நீ திரும்பி வரும்போது பாதை தெரியாமல் தடுமாறக்கூடாது என்பதற்காக வந்த பாதையிலே நான் அந்த மலர்களை போட்டு கொண்டு வருகிறேன் என்று சொன்னாளாம். இதுதான் தாயினுடைய அன்பு. அந்த அன்பை விட மேலான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒரு தாய் தேற்றுவது போல எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள், சீயோனிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். 9வதாக சாரிபாத் விதவையை குறித்து நாம் பார்ப்போம். அந்த தாயினுடைய பெயரும் எழுதப்படவில்லை. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அத்தியாயம் 12வது வசனம். 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. நானும் என் குமாரனும் சாப்பிட்டு. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சாரிபாத்து ஊருக்கு அனுப்புகிறார். அங்கு ஒரு விதவை மூலமாய் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறார். எலியா ஊருக்கு உள்ளே நுழையும் போது ஒரு விதவை அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். எலியா முதலாவதாக சொன்னது, நீ போய் ஒரு அடையை முதலாவது எனக்கு சுட்டு கொண்டு வா என்று சொன்னபோது சொன்ன பதில் தான் இந்த நான் வாசித்த வசனம். என்னுடைய கலசத்தில் கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதில் ஒரு அடையை சுட்டு நான் சாப்பிட்டு என்று அவள் சொல்லவில்லை, நானும் என் மகனும் சாப்பிட்டு. நானும் என் மகனும் சாப்பிட்டு. ஒரு பராமரிக்கிற ஒரு தாயை பார்க்கிறோம். அந்த சாக போகிற நிலைமையிலும் அந்த கொஞ்சம் இருக்கிற மாவிலும் தன்னுடைய மகன் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தாய், பராமரிக்கிற தாய். அதை விட மேலான பராமரிப்பு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கிறது. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால், ஜீவனோடு இருக்கிறோம் என்றால், அந்த பராமரிப்பு தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பராமரிக்கிற தாயாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர முடிந்தால் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நன்றியோடு கூட துதித்து கொண்டிருங்க. 10வதாக ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவள் அந்த தாயினுடைய பெயரும் வேதத்தில் எழுதப்படவில்லை. 2 ராஜாக்கள் இந்த சம்பவத்தை நான் சொல்லிவிடுகிறேன்.
4ஆம் அத்தியாயம் முதல் 7 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் ஒரு தாய் சொல்லுகிறாள், உம்முடைய அடியான், அவரும் ஒரு எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறாள், உம்முடைய அடியான் ஒரு ஊழியக்காரர், அவர் மரித்து போனார். ஆனால் அவர் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? கடன் வாங்கியிருந்தார். இப்பொழுது அந்த கடனை அடைக்க எனக்கு நிர்வாகம் இல்லை. அந்த கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய குமாரர்களை அடிமைகளாக கொண்டு போக வருகிறார்கள். எனவே நீர் ஏதாவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். எலிசா அங்கு ஒரு அற்புதத்தை தேவ நாமத்திலே நடப்பிக்கிறார். நமக்கு தெரிந்த சம்பவம். இதிலே தன்னுடைய குமாரன், தம்முடைய பிள்ளைகள் அடிமைகளாக போக விரும்பாத ஒரு தாய், தன்னுடைய குமாரர்களை எப்படி ஆயினும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யோவான் 8:34 வாசிக்கிறோம், பாவத்திற்கு அடிமையானவன், பாவம் செய்கிற ஒரு மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் மாறுகிறான். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த அந்த உத்தரவாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால், உங்களுடைய பிள்ளைகள் மொபைல் ஃபோனை கையாளுகிற விதம், இன்டர்நெட்டில் அவர்கள் செலவிடும் நேரங்கள், மற்றபடி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாய் கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு பாவத்திற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு வாஞ்சையோடு கூட, ஒரு ஏக்கத்தோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவர்களாய் காணப்படுவீர்களே ஆனால், அந்த தீர்க்கதரிசி, அந்த புத்திரர், அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி சொன்னது போல, என்னுடைய பிள்ளைகள் அடிமைகளாய் போவதை நான் விரும்பல. இதே பாரம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி இப்படிப்பட்ட ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறானே, அவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாயிலும் நான் விடுவிக்க வேண்டுமே, எனக்கு ஒரு உதவி கிடைக்க வேண்டுமே, ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமே என்று நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களே யாரால், அல்லது உங்களுடைய மாணவனாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டாராக இருக்கலாம், நீங்கள் சந்திக்கிற ஒரு நபராக இருக்கலாம், அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறத உங்களுக்கு தெரியலாம், அவருக்காக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா, எருசலேமிலே தேற்றப்படுவது போல, சீயோனிலே தேற்றப்படுவது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆற்றி தேற்றுகிற தாயாக மாறுகிறார். 11ஆவதாக சுனேமித்தியாள், அந்த அம்மாவுடைய பேரு சொல்லப்படலை. சுனேமித்தியாள் என்ற அந்த ஊருடைய பெயரை வைத்தே அந்த அம்மாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் சுனேமித்தியாளும் மேலறையும் என்கிறதான செய்தியை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அதனுடைய விவரங்கள் முழுவதும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயம் 19வது வசனம், 20வது வசனம், 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த சம்பவத்தை நான் சொல்லிவிடுகிறேன். சுனேமித்தியாள் மலடியாயிருக்கிறாள். தன்னுடைய வீட்டிலே வந்து தங்கி போகிற எலிசா ஒரு நாளிலே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நான் சுகமாயிருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அந்த அருமையான தாய் சொல்கிறார்கள். அப்பொழுது அங்கே கூட இருந்த கேயாசி சொல்கிறாள், அவள் புத்திர பாக்கியம் இல்லாதவளாயிருக்கிறாள். எலிசா சொல்கிறார், பிராண உற்பத்தி திட்ட காலத்திலே உனக்கு ஒரு புத்திரனை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்படியே குழந்தை பிறக்கிறது, குழந்தை வளர்கிறது, தகப்பனாரோடு கூட வயல்வெளியிலே சென்றிருக்கிறது. குழந்தைக்கு தலையில் நோவு உண்டாகிறது. தகப்பன் குழந்தையை வீட்டுக்கு அனுப்புகிறார். வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே குழந்தை மரித்து போகிறது. குழந்தையை தூக்கி கொண்டு போய் எலிசாவினுடைய கட்டிலே கிடத்திவிட்டு எலிசாவை நோக்கி ஓடுகிறாள். நீ எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? நான் உம்மிடத்துல குழந்தையை கேட்கவில்லையே. குழந்தையை தந்து விட்டு இப்ப அந்த குழந்தை மரித்து போய்விட்டதே, என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் உம்மை விடுவதில்லை என்று எலிசாவினுடைய கால்களை கட்டி பிடித்து கொண்டு தன்னுடைய குமாரனுக்காக போராடி ஜெபிக்கிறாள். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் தாய்மார்கள் வர வேண்டும், பெற்றோர்கள் வர வேண்டும். நான் தாய் என்று சொல்லும்போது அது தகப்பனுக்கும் அந்த உத்தரவாதம் உண்டு. வேதத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவனுடைய விசுவாசத்தில் சார்ந்திருக்கிறவங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாகிலும் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நஷ்டப்பட்டு போகக்கூடாது, மரணம் அடைந்து விடக்கூடாது, கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாயிருந்து அவர்களின் நான் நித்திய ஜீவனை சுதந்திரி பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பது போல அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிடத்திலே காணப்படுமேயானால் ஆண்டவர் நமக்கு தாயாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். 12ஆவதாக யாப்பேசினுடைய தாய், அந்த அம்மாவுடைய பேரும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. 1 நாளாகமும்
4ஆம் அத்தியாயம் 9வது 10வது வசனங்களை வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனுமாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோടെ அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். பல பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில யாபேசினுடைய தாய் அந்த மகனை பெற்றெடுத்திருக்கிறாள். எனவே தான் அந்த பெயரை அவள் வைத்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வீட்டில் இப்போ நாங்கள் 11 பேர். நான் 7வது குழந்தையாக என்னுடைய குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒன்றை நான் உண்டாயிருந்த நாட்களிலே நான் அனுபவித்த வேதனை கஷ்டங்கள் அதை சொல்லி முடியாது. பலர் அபார்ஷன் பண்ணுவதற்கு, குழந்தையை கருக்கலைப்பதற்கு அது ஒன்றுதான் வழி என்று பலர் சொன்னார்கள். ஆனால் அந்த வேதனைகள் எல்லாம் தாங்கிதான் நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று அவர்கள் சொல்வது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. பிறந்த பிறகும் பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டு சில வருடங்கள் நடக்க முடியாமல், 3-4 வயது வரைக்கும் நடக்க முடியாமல் பல உபத்திரவங்களுக்குள்ளாய் நான் கடந்து போனேன் என்று என்னுடைய அம்மா சொல்லுவாங்க. அப்போது அவங்க பல வேதனைக்குள்ளாய் அவங்க என்னை பெற்றெடுத்தாங்கன்னு நான் அறிந்து கொண்டேன். அதே போல் இன்றைக்கு அநேக தாய்மார்கள் பல வேதனைகளுக்குள்ளாய் தங்களுடைய குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற அந்த ஒரு நல்ல திவ்ய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால், அந்த தாயையும் தகப்பனையும் கடைசி பரியந்தம் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அன்பையும் செலுத்துகிறவர்கள் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்ல தாயாக இருந்து நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாய் காணப்படுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி வேதனைப்படுகிற ஒரு சம்பவம் என்னவென்றால், இன்னும் என்ன அதிகமாக என்னுடைய தாய் தகப்பனை கவனிக்க முடியவில்லையே, கவனித்திருந்திருக்கலாமே, அல்லது இன்னும் நான் நன்றாக கவனித்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே என்று சொல்கிற வேதனை இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் வேதனை வராமல் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. பெற்றெடுத்த அந்த தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. அவர்கள் விசுவாசிகளானாலும் விசுவாசிகள் இல்லாவிட்டாலும் அவர்களை கனப்படுத்தும் போது தேவன் நமக்கு தாயாக இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். 13ஆவதாக எலிசபெத் என்கிற தாயை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 60லிருந்து 63 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அத்தியாயம் 60லிருந்து 63 வரை. அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். இங்கே எலிசபெத் சொல்றா, இல்லை, வேறு பெயர்களை சொல்றாங்க. அவன் தகப்பனுடைய வம்சத்தில் வந்த பல பெயர்களை யோவான் ஸ்நானகன் பிறந்த போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்க. அப்பொழுது அந்த எலிசபெத் யோவான் ஸ்நானனுடைய தாய் சொல்கிறாள், அப்படி அல்ல, யோவான் என்று பெயரிட வேண்டும். தேவ சித்தத்தை உணர்ந்த ஒரு தாய். ஏனென்றால் யோவான் என்று பெயரிடுவாயாக என்று தூதன் தன்னுடைய கணவருக்கு சொன்னதை அறிந்திருந்த தாய். தேவ சித்தத்திற்கு மாறாக வேறொரு பெயர் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு தாய். தன்னுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தின்படி வளர வேண்டும், ஆளாக வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தாய். அப்படி அல்ல, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய. உலகம் பல ஆலோசனைகளை நமக்கு சொல்லலாம், பல ஆலோசனைகளை சொல்லலாம். குறிப்பாக பிள்ளைகளுடைய திருமண நேரங்களில் பலவிதமான ஆலோசனைகள் நமக்கு வரும். பல காரியங்களை அவங்க முக்கியப்படுத்தி நம்மிடத்தில் பேசலாம். ஆனால் என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் பார்க்கிற அந்த மேட்ச் அல்லது அந்த மணமகன் அல்லது மணமகள் தேவ சித்தத்தின்படி அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் இருப்போமே. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தாயாக இருந்து நம்மை தேற்றுவார். நான் உதாரணத்திற்காக அதை சொல்கிறேன். அதே போல நம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் தேவ சித்தத்தின்படி அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும், ஆளாக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தாயாக மாறுகிறார். 14ஆவதாக நான் மரியாளை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 30லிருந்து 35 வசனங்களை வரை வாசித்து பாருங்க. 2ஆம் அத்தியாயம் 35வது வசனம் வரை வாசித்து பாருங்க. 1ஆம் அத்தியாயத்தில் இருக்க தூதன் தரிசனமாகி நீ ஒரு குமாரனை பெற போகிறாள் என்று சொல்லும்போது மரியாள் சொல்றாங்க, நான் புருஷனை அறியேனே. தூதன் சொல்றான், நீ புருஷன் மூலமாய் குழந்தையை பெறப்போகல, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், பரிசுத்த ஆவியானவரால் நீ கருத்தரிக்கப்படுவாய், பரிசுத்தமான ஒரு வித்து உன்னிடத்திலிருந்து தோன்றும் என்று சொன்னபோது மரியாளுக்கு தெரியும்
இது உலக பிரகாரமாய் நான் அந்த குழந்தையை கருத்தரிக்கும் போது எனக்குள்ள எவ்வளவு அவமானங்கள் வரும், எனக்கு எவ்வளவு நிந்தைகள் வரும், எவ்வளவு போராட்டங்கள் வரும், எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய புருஷன் என்னை தள்ளிவிடுவதற்கு வாய்ப்புண்டே, அவர் என்னை திருமணம் பண்ணாமல் போவதற்கு வாய்ப்புண்டே என்றெல்லாம் சொன்ன போதும் அதை அவ்வளவற்றையும் தாங்கி அதை ஏற்றுக்கொண்டு கிருபை பெற்றவளாக அவள் மாறுகிறாள். 2ஆம் அத்தியாயம் 35வது வசனத்தில் சிமியோன் சொல்கிறார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும், வரப்போகிற இயேசு கிறிஸ்து அனுபவிக்க போகிற பாடுகளை குறித்து சொல்லுகிறாள். வேதம் சொல்கிறது அவள் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே அடக்கி வைத்து கொண்டாள். இதே போல கர்த்தருக்காக பிள்ளைகளை வளர்ப்பதில் அநேக உபத்திரவங்கள் வரலாம், அநேக பாடுகள் வரலாம், அநேக பரிகாசங்கள் வரலாம், அநேக நிந்தைகள் வரலாம். அதையெல்லாம் தாய்மார்கள் தாங்கி கொள்ளும்போது, தகப்பன்மார்கள் தாங்கி கொள்ளும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில தாயாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். கடைசியாக ஒரு தாயை குறித்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். செபதேயுவினுடைய குமாரர்களுடைய தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அம்மாவுடைய பெயர் எழுதப்படவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அத்தியாயம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரிலும் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். யாக்கோபு யோவானுடைய தாய் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உனக்கு என்னம்மா வேணும்? பாருங்க, அந்த தாயுடைய அன்பை பாருங்க, அந்த தாயுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பாருங்க, அந்த தாயுடைய வாஞ்சையை பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஓ நீர் உமது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது என்னுடைய குமாரர்கள் 2 பேரும் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உம்முடைய இடது பாரிசத்திலும். தன்னுடைய மகனுக்கு நீடித்த ஆயுசு நாட்களத்தை கேட்கல, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை கேட்கல, இந்த உலகத்தில் ஒரு பதவியை கேட்கல, இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஊழியத்தை கேட்கல. உம்முடைய ராஜ்யத்தில் நீர் உம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது என்னுடைய ஒரு குமாரன் உமது வலது பாரிசத்திலும் ஒரு குமாரன் உம்முடைய இடது பாரிசத்திலும் உட்காருகிற அந்த கிருபை. கேட்ட கேள்வி சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க கேட்ட கேள்வி சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்ச, என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையில் வளர வேண்டும். அதே போல நீங்களும் நானும் வாஞ்சிப்போமே. ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் உன்னருகே வளர்க்கப்படுவார்கள். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று நினைக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள் உருவாகுவீர்களே. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் தோன்றுகிற எல்லா சூழ்நிலைமைகளிலும் என் தேவனாய கர்த்தர் தாயாக இருந்து ஒரு தாய் தேற்றுவது போல உண்மை தேற்றுகிறார். 15 தாய்மார்களை குறித்து தியானித்தோம். அது 15 தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எப்படி பரிதபித்தார்கள், எப்படி வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்த்தோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அருமையானவர்களே, அந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, பெருகும்போது, அப்படிப்பட்ட அப்பியாசப்படுத்தும் போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தில் தோன்றுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு தாயாக இருந்து, ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல, எருசலேமிலே தேற்றப்படுவது போல, சீயோனிலே தேற்றப்படுவது போல அவர் நம்மை தேற்றி, நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.